Hi friends, welcome to Ramni's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramni's Kitchenல ஒரே ஒரு கப் பொட்டுக்கடலை வச்சு டேஸ்டியான சூப்பரான வாயில வெச்ச உடனே கரையிற அளவுக்கு ரொம்பவே சாஃப்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய Ramni's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அதே ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதோட 1.5 கப்லேருந்து 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சிருக்க பொட்டுக்கடலையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கைவிடாமல் கிளறுங்க. லம்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா கிளறிக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே இது நல்லா கொஞ்சம் திக்காய் வந்துடும். நெய்யோடு சேர்த்து இது நல்லா வேகணும். உங்களுக்கு தேவைப்பட்டா ஃபுட் கலர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் நல்லா திக்காயிட்டே வருது. நம்ம நடுவில் ஒவ்வொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ஸ்வீட். இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் நான் திரும்ப ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்வீட் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நான் ஒரு 2 to 3 டைம்ஸ் நெய் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் சேர்த்துற நெய்யோடய நிறுத்திக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு ஒட்டாத வரணும், அதுக்காக தான். அது இல்லாமல் நெய்யோட ஃப்ளேவர் இந்த ஸ்வீட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம நெய் நிறைய சேர்த்துக்கிறோம். நெய் சேர்த்து நம்ம கிளற அந்த நெய் எல்லாமே அப்சர்வ் பண்ணிடும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். ஸ்வீட்டோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும் நமக்கு ஸ்வீட் ரெடி ஆயிரும். இது எடுக்கிறதுக்கான கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்டை இந்த மாதிரி கட் பண்ணும்போது இப்படி ஒட்டாத வரும். இதுதான் எடுக்கிறதுக்கான கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. கரண்டியில் கூட பாருங்கள் ஒட்டாத வருது. இப்போ நான் ஒரு ட்ரேல நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் எல்லா பக்கமும். இதில் நம்ம ஸ்வீட்டை சேர்த்துக்கலாம். 10 மினிட்ஸ் நீங்கள் இதில் அப்படியே ஆற விட்டுருங்க. இந்த ஸ்வீட் நல்லா செட் ஆகிடும். இங்கே பாருங்கள் 10 மினிட்ஸ் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு நான் ட்ரேக்கு மாற்றிக்க போகிறேன். நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மைசூர் பாக் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம செய்கிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த ஸ்வீட் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாயில் வச்ச உடனே கரையிற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டான இந்த ஸ்வீட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் Ramni's Kitchen சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.